அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்ஸ் மிராக்கிள் இந்த குர்ஆன். திருக்குர்ஆனின் காண கிடைக்கா புதையல்கள். திருக்குர்ஆனின் இதயமான யாசின் சூராவும் அதன் பொருளுடன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பஅன் அபுதூன் ஹாதா சிராத்தும் முஸ்தகீம். என்னையே நீங்கள் வணங்க வேண்டும், இதுதான் நேரான வழி. வலக்கது அலல்ல மின்கும் ஜிபில்லன் கசீரா அஃபலம் தக்கூனு தஅக்கிலூன். அவ்வாறிருந்தும் நிச்சயமாக அவன் உங்களில் மிகுதியான மக்களை வழிகெடுத்து விட்டான், இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி குன்தும் தூஅதூன். இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகமாகும். இஸ்லௌஹல் யௌம பிமா குன்தும் தக்ஃபுரூன். நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததனால் இன்று இதனுள் நுழையுங்கள் என்று குற்றவாளிகளிடம் கூறப்படும். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தது பற்றி அவளுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவளுடைய கால்களும் சாட்சி சொல்லும். வலவ் நஷாஉ லதமஸ்னா அலா அய்னிஹிம் ஃபஸ்தபகுஸ் சிராத ஃபஅன்னா யுப்சிரூன். நாம் நாடியிருந்தால் நாம் அவர்களுடைய கண்களை போக்கி இருப்போம், அப்பொழுது அவர்கள் தப்பும் வழி தேடி ஓடினால் அவர்கள் எதை பார்ப்பார்கள்? வலவ் நஷாஉ லமஸஹ்னாஹும் அலா மகானதிஹிம் ஃபமஸ்ததாஉ முலியம் வலா யர்ஜிஊன். அன்றியும் நாம் நாடியிருந்தால் அவர்களுடைய இடத்திலேயே அவர்களை உருமாற்றியிருப்போம், அப்போது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள், இன்னும் அவர்கள் மீளவும் மாட்டார்கள். வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க் அஃபலா யஅகிலூன். மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகிறோமோ அவரை படைப்பில் நாம் தலைகீழாக்கி விடுகிறோம். இளமைக்கு பின் முதுமையையும் சக்திக்கு பின் பலவீனத்தையும் உண்டாக்குகிறோம். அவர்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டாமா? வமா அல்லம்னாஹு ஸ்ஸிஹ்ர வமா யம்பகீ லஹு இன் ஹுவ இல்லா திக்ரும் வ குர்ஆனும் முபீன். நம்முடைய தூதராகிய அவருக்கு நாம் கவிதையை இயற்ற கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையானதும் அல்ல. இது உபதேசமும் தெளிவான குர்ஆனுமே தவிர வேறில்லை. லியுன்திர மன் கான ஹய்யம் வ யஹ்கல் கௌல அலல் காஃபிரீன். இது உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றது, நிராகரிப்பவர்களுக்கு தண்டனை உண்டு என்ற வாக்கை உண்மை என உறுதிப்படுத்துகிறது. அவலம் யரவ் அன்னா ஹலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆமன் ஃபலஹும் லஹா மாலிகூன். நிச்சயமாக நாம் அவர்களுக்காக நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து கால்நடைகளை படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் அவற்றுக்கு உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள். வஸல்லல்நாஹா லஹும் ஃபமின்ஹா ரகூபுஹும் வ மின்ஹா யஅகுலூன். மேலும் அவற்றை அவர்களுக்கு கீழ்ப்படியுமாறு செய்துள்ளோம், ஆகவே அவற்றிலிருந்து அவர்களுடைய வாகனங்களும் உள்ளன, இன்னும் அவற்றிலிருந்து சிலவற்றை புசிக்கிறார்கள். வலஹும் ஃபீஹா மனாஃபிஉ வ மஷாரிபு அஃபலா யஸ்குரூன். மேலும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு பயன்களும் பானங்களும் இருக்கின்றன, இவற்றுக்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? வத்தஹது மின் தூனில்லாஹி ஆலிஹத்தன் லஅல்லஹும் யுன்ஸரூன். எனினும் அல்லாஹ் அல்லாதவற்றையும் தாங்கள் உதவி செய்யப்படும் பொருட்டு அவர்கள் தெய்வங்களாக கொண்டிருக்கின்றனர். லா யஸ்ததீஊன நஸ்ரஹும் வஹும் லஹும் ஜுந்தும் முஹ்லரூன். ஆனால் அவை அவர்களுக்கு உதவி செய்யும் சக்தி பெறமாட்டா, ஆயினும் அவையே இவர்களுக்கு எதிரான படையாக கொண்டு வரப்படும். ஃபலா யஹ்ஸுன்க கௌலுஹும் இன்னா நஅலமு மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன். நபியே, அவர்களுடைய பேச்சு உம்மை விசனப்படுத்த வேண்டியதில்லை. அவர்கள் தங்கள் மனதில் மறைப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நாம் நன்கு அறிவோம். அவலம் யரல் இன்சானு அன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவ ஹஸீமும் முபீன். மனிதனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா? அவ்வாறிருந்தும் அவன் நமக்கு வெளிப்படையான தர்க்கவாதியாகி விடுகிறான். வலரப லனா மஸலம் வ நஸிய ஹல்கஹு காலமை யுஹ்யில் இல்லாமை வஹிய ரமீம். மேலும் அவன் தன் படைப்பை தான் படைக்கப்பட்டது எப்படி என்பதை மறந்துவிட்டு அவன் நமக்காக ஒரு உதாரணத்தையும் கூறுகிறான். எலும்புகள் அவை மக்கிப்போன நிலையில் அவற்றை உயிர்ப்பிப்பது யார் என்று அவன் கேட்கிறான். குல் யுஹீஹ அல்லதி அன்ஸஅஹா அவ்வல மர்ரஹ் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். முதன்முறையில் அவற்றை உண்டு பண்ணியவனே பின்னும் அவற்றுக்கு உயிர் கொடுப்பான், அவன் எல்லா வகை படைப்புகளையும் நன்கு அறிந்தவன் என்று நபியே நீர் கூறுவீராக.
அலீமுன் இல்லதி ஜஅலலக்கும் மினஸ் ஷஜரில் அஹ்லரி நாரன் ஃபைதா அன்தும் மின்ஹு தூக்கிதூன். பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை உண்டாக்கியோனும் அவனே, அதிலிருந்து நீங்கள் தீ மூட்டுகிறீர்கள். அவலைஸ அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல்-அர்த பிகாதிரின் அலா அன் யஹ்லுக மிஸ்லஹும் பலா வஹுவல் ஹல்லாக்குல் அலீம். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவர்களைப் போன்றவர்களை படைக்க சக்தி பெற்றவனாக இல்லையா? ஏன் இல்லை, சக்தியுள்ளவனே, மெய்யாகவே அவனே பல வகைகளையும் படைப்பவன், யாவற்றையும் நன்கு அறிந்தவன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் ஆகுக என்று கூறுவதுதான், உடனே அது ஆகிவிடுகிறது. ஃபஸ்பஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன். ஆகவே எல்லா பொருட்களின் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவனே மிக தூய்மையானவன், அவனிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.